ஹாய் வியூவர்ஸ், பெரிய கத்திரிக்காய் வச்சு சுட்ட கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் ஃபெனுக்ரீக், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 5 காய்ந்த மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், ஒரு 5 பல்லு பூண்டு, சிறிய நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 15 நம்பர் சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைஸ் பெரிய அளவு கத்திரிக்காயை எடுத்துப்போம். இப்போ இந்த கத்திரிக்காயை சுற்றி நம்ம இது போல் எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு கத்திரிக்காயில் அங்கங்கே இது மாதிரி ஹோல் மாதிரி நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்குவோம். ஏன்னா இதை நம்ம நெருப்பில் வச்சு வாட்டும்போது உள்ளே இருக்க போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கையில் ஈஸியாக வேகும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கத்திரிக்காயை வச்சு சுட்டுக்கலாம். இப்போ இதை எல்லா டைரெக்ஷன்லேயும் திருப்பி விட்டு நல்லா நெருப்பில் சுடுற மாதிரி இது போல் சுடணும். அதோட அவுட்டர் ஸ்கின் நல்லா வெந்து உள்ளே இருக்க போர்ஷன்ஸ் நல்லா இது போல் வேகிற அளவுக்கு எல்லா டைரெக்ஷன்லையும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இது போல் சுட்டு கத்திரிக்காயை செஞ்சு தொக்கு மாதிரி செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மோக்கியான ஸ்மெல் அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தொக்குக்கு. இது ரெடியானதும் அது தோல் அவுட்டரில் கருப்பாக இருக்கும். அது ஒரு சில் வாட்டர் வச்சு இது போல் தோலை சில் வாட்டரில் போட்டு நீங்கள் தோலை நீக்கினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் தோல். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து 2 சுற்றுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ட்ரை பேன் வச்சு நிலக்கடலை, கொரியாண்டர் சீட்ஸ், வெந்தயம், ஜீரகம், எள்ளு இதெல்லாம் 1 by 1 போட்டு காய்ந்த மிளகாயும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது தொக்குக்கு ரொம்பவே ஒரு சுவையையும் வாசனையும் கொடுக்கக்கூடியது இந்த பொடி. இப்போ மிக்சியில் அரைச்சி கத்திரிக்காய் தொக்கு ரெடியாக இருக்குது. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா சுருளை வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் தொக்கை இதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. இப்போ மசால் பொடியை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 1 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜாகரி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் திக்கான புளிக்கரைசலை ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க தொக்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெட் சில்லி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ட்ரை சில்லி நம்ம பொடியில் வறுத்து எடுத்துருக்கறனால இந்த அளவு காரம் போதும்.
இப்போ இது நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சுட்ட கத்திரிக்காய் தொக்கு ரெடி. மல்லி இலை தூவி இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சுட்ட கத்திரிக்காய் தொக்கு நான் பட்டாணி புலாவ் பண்ணியிருக்கேங்க. பிரியாணி, புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கலக்கலாக இருக்கும். புலாவோட ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான சுட்ட கத்திரிக்காய் தொக்கு ரெடி.